Hi, this is Rishat here. Welcome to Dear Cinema. Probably இதுதான் வந்து இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவாக இருக்க போகுது. And this year has been very good year for most of the film industries. அதுலேயே எஸ்பெஷலி வந்து மலையாளம் வந்து சொல்லவே தேவையில்ல. நிறைய படங்கள் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கான யூனிக்னஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னுமே வந்து லைக் பார்க்க வேண்டிய படங்கள் இன்னும் நிறையா இருக்குது மலையாளத்திலே. அண்ட் ஆல்சோ வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும். ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த படங்கள் வந்து somehow it was disappointing and எதிர்பார்க்காத படங்கள் நிறையாவே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து 28 Weeks Later. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அ நியூ ஃபிலிம். 2007 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படம் வந்து திடீர்னு பார்க்குறதுக்கான காரணம் வந்து 20 years later அப்படின்னு சொல்லி ஒரு இதோட ட்ரிலாஜி இது ஆக்சுவலி. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஆல்ரெடி நான் வந்து 28 days லேட்டர் பார்த்துருக்கேன். அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு சீக்குவல் இருக்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதை பார்ப்போமே அப்படின்னு பார்த்த ஒரு படம். ஸோ இது வந்து பேசிக்லி 20 days 8 லேட்டரோட சீக்குவல். ஸோ பேசிக்லி கதை என்னென்னா லைக் ரேஜ் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்து பரவும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அந்த 28 டேஸ்க்குள்ளே எப்படி அந்த வைரஸ் வந்து பரவி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, ஸோ அதில் யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்க, பேசிக்லி அதுதான் கதையாக இருக்கும். ஸோ இந்த 28 days லேட்டர் வந்து அதோட சீக்குவலாக எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து லைக் யூகேல நடக்குது, லண்டனில் நடக்குது. அண்ட் வைரஸ் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடுறாங்க. ஸோ நாட்டோ வந்து ஒரு ஜோன் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க வந்து அங்கே வந்து வைரஸ் வந்து உள்ளே வராமல் லைக் சர்வைவர்ஸ் இருப்பாங்களா அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி அங்கே ஒரு சிஸ்டம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ட்ராஜடி நடக்குது. ஸோ மறுபடியும் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, நாட்டோ இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ இந்த படம் வந்து யுவன் கார்லோஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரோவன் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்டென்ஸான படமாக நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாம்பி த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் இந்த படம் வந்து ஜாம்பி ஃப்ரான்ச்சைஸ் ஆர் லைக் ஜாம்பி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லேயே வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படங்களில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லவ் ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பிட்ரேயல், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க யூஸ்வலாக இந்த மாதிரியான ஃபிலிம்ஸில். இருந்தாலும் இதில் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் எஸ்பெஷலி வந்து கேமரா ஒர்க் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி சீன்ஸ் வந்து ஹேண்ட் ஹெல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்டென்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேமரா ஒர்க்கே வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். அதனாலேயே என்னமோ வந்து இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் கோஸ் டு 28 days லேட்டரும் அந்த படமும் வந்து அதே மாதிரி அதே லைக் எப்படி சொல்கிறதுனா இப்போ பேசிக்லி ஒரு சீக்குவலுக்கும் ஆர் லைக் ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் லைக் கேமராலேருந்து லைக் சினிமோட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங் பேட்டர்ன்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவாங்க. இதில் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த கண்டினியூட்டி அப்படி வந்து நீங்கள் பார்க்கலாம். மியூசிக்லேருந்து வந்து அந்த கண்டினியூட்டி வந்து ரொம்பவே நல்லா மைன்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் எனக்கு வந்து எதர்ச்சியாக பார்த்த படம், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் 28 years லேட்டர் அந்த ட்ரெய்லர் பாருங்கள். அந்த ட்ரெய்லருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கேமிங்கில் நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லாம் கூட அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கிலியன் மர்ஃபி நடிச்சிருப்பார். அவ்வளோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இதுலேயும் வந்து ஜெரமி ரென்னர், ராஸ் பிரைன், ராபர்ட் இவங்களாம் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆக்டிங்குமே நல்லாயிருக்கும். இதில் 2 சின்ன பசங்க நடிச்சிருப்பாங்க. லைக் அண்ணன் அக்கா தம்பியார் நடித்த ஒரு கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்கள் இந்த சீக்வல், அதாவது நீங்கள் 28 days லேட்டர் அந்த அந்த இது பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அமேசான் ப்ரைமில் வந்து இந்த படங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் ஒரு என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். ஸோ இது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததில் எஸ்பெஷலி வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜேர்னரில் வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். அது எஸ்பெஷலி வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்பவே அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பேசின சப்ஜெக்ட் அப்படி இது வரைக்கும் வந்து நிறையா பேசாத ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட், அட்லீஸ்ட் இன் ரீசன்ட் டைம்ஸ். இந்த படம் வந்து சுச்சி தலாட்டி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி அண்ட் கனி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மிரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு வராங்க. அவங்க தான் வந்து அந்த ஸ்கூலுக்கான ஒரு ப்ரீஃபெக்டாகவும் செலக்ட் பண்ணப்படுறாங்க, ஹெட் ப்ரீஃபெக்டாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த போர்டிங் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர், ஒரு லீடராக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைக் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து யூஸ்வலாக வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து தப்பே பண்ணாது, ஆர் லைக் அந்த 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 கேரக்டர் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து மிஸ்லீடாக போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இருக்கும். ஸோ அது ஒரு விமனாக இருக்கும் போது அதோட ப்ரெஷர் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு வந்து நேச்சுரலாக வந்து அந்த ஏஜுக்கான இருக்கிற சில செக்ஷுவலான விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க அம்மாக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற மேடு பழங்கள் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த படம் வந்து மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. லிட்ரலி வந்து அந்த மிரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் இந்த படமே வந்து நம்மளுக்கு மொத்தமாக காமிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ பிரில்லியன்ட்லி ஆர் வெல் கிராஃப்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த படத்தில் நடித்த 2 கேரக்டர்ஸ், அந்த லீட் ரோலில் நடித்த 2 கேரக்டர்ஸ், பிரீத்தியாக இருக்கட்டும் இல்லை கனியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்தில். எஸ்பெஷலி பிரீத்தி நடித்த ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க லைக் செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போதாக இருக்கட்டும், அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் வர போதாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி லைக் மூவ் ஃபார்வர்ட், லைக் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க அம்மாக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த எமோஷ்னலான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மொத்த எமோஷனையுமே வந்து கேரி ஆன் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த சைடு வந்து கனி அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே சட்டிலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க வந்து ஒரு ஏன்னா அந்த ஏஜில் லைக் அந்த ஒரு டீனேஜில் வந்து அந்த மதர்ஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப லைக் 2 சைடும் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, தே மே லைக் ஹேண்டில் இட் ஹார்ட் ஆர் தே ஆல்சோ கோ ஈஸ். ஸோ அந்த டிஃப்ரென்சஸை வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னதான் வந்து ரொம்ப ஜோவியலான ஒரு அம்மாவாக இருந்தாலும் அதை எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியுது. இதில் வந்து அந்த மிராவோட ஃப்ரெண்டாக வர அந்த ஒரு கேரக்டர் கூட இவங்க பழகிறது வந்து அது இவங்களுக்கு இது
அவனை வந்து ஒரு ஒரு பையன் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. லைக் இவங்க அதை வந்து ஓகே ஒரு அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுமே வந்து இவங்க அதை வந்து லைக் நாட் தட் ஷீ டஸ் நாட் ரியாக்ட்ஸ், ஷீ ரியாக்ட்ஸ் இன் அ வே தட் அந்த 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 பொண்ணுக்கு வந்து தெரியுது, ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து லைக் வி ஆர் கோயிங் ராங் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஸோ அதை ஹேண்டில் பண்ண விதம்லாம் இருக்கட்டும், அதை கொண்டு போன விதம் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் எ லேயர்டு ஸ்டோரி. நாட் ஜஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு 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 பையன் பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அம்மாக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு அண்ட் அதில் இருக்கிற அந்த சிக்கல்கள் அப்படியே வந்து லேயர்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த அம்மா சைடில் இருக்கிற சிக்கல்களையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து எப்படி இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி ஒரு சீன் வரும். அவங்க வந்து புக் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பையன் வந்து அதை விளாட்டாக கேட்கும் போது இந்த பொண்ணு வந்து அது டென்ஷன் ஆகி அதுவும் வந்து எங்கள் அப்பா காசில் தானே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாள். ஸோ அதெல்லாமே அவங்க வந்து அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியான சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ் வந்து லைக் ஒரு விமனுக்கு அந்த அந்த ஒரு மேனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட்டே வந்து அந்த ஏஜ்லேயே எப்படி அவங்களுக்கு வந்து தெரியுது பாரு. அவங்க அம்மாவே வந்து கன்ஃபரண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த 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 தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் வந்து மிரா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு லவ் ப்ரொபோசல் வரும். பட் ஷீ ரிஜெக்ட்ஸ் இட். ஏன்னா அவளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத வந்து அவள் தெளிவாக சொல்லிடுவாள். பட் இருந்தாலுமே அந்த பசங்க வந்து எப்படி ஸோ அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த பசங்க வந்து இவளை வந்து எப்போ வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுற அளவுக்கே வருவாங்கன்னா இவ வந்து ஷீ வாண்டட் டு பி வித் someone else and she also does it, she also bees sexually, like அவன் அந்த பையன் கூட வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயுமே இருப்பா. பட் இட் இஸ் ஹர் சாய்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த சுற்றி இருக்கிறவங்கனால யாருனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆர் யாருமே வந்து அதை பற்றி பேசுறது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து இவங்களை வந்து இந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஹராஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க சுற்றி இருக்கிற ஒரு பொண்ணு கூடமே வந்து இவங்களை வந்து தடுக்க மாட்டாங்க, இந்த பசங்களை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நிறையா டைலாக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் பேசிக்கிட்டே இருக்கு. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் டு த எண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கு. சில விஷயங்களை வந்து ரொம்ப சட்டிலாகவும் பேசியிருக்கு, நிறையா விஷயங்களை வந்து டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கு இந்த படம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஃபியூ சீன்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ இந்த படம் வந்து like when a woman takes a women's subject, அது வந்து இட்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அதை எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க அதை கேப்சர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி வந்து அவ்வளோ செக்ஷுவல் சீன்ஸ், லைக் செக்ஷுவல் சீன்ஸ் இன் த சென்ஸ் அவங்களோட செக்ஷுவலான சில விஷயங்களை வந்து பண்ணிக்கும் போதோ இல்லை வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும் போதோ அதை கேப்சர் பண்ண விதம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஆக்வர்டாக இல்லை.
ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஆக்வர்டு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு எப்படி வந்து ஒரு 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 பையன் வந்து அவனோட அவன் அவன் ஒரு ஏஜுக்கு அவனோட செக்ஷுவாலிட்டி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து நிறையா படங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணோட அவளோட செக்ஷுவாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை கேப்சர் பண்ண விதமும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து லைக் முக சுளிக்க வைக்கிறதுன்ட்டு இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டேபூ ஆக்கிட்டனால என்னமோ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு தோணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தாலே வந்து முக சுழ்ச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்மளே வந்து அந்த இடத்துக்கு என்னதான் நம்ம வந்து ரொம்ப ஒரு 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 ப்ராட் மைண்டடாக வந்து பேசினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசும்போது மட்டும் நம்மளுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இந்த படத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விமன் டைரக்டர் ஒரு விமனோட சப்ஜெக்டை எடுக்கும்போது அதை எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த எஸ்பெஷலி வந்து சினிமோட்டோகிராஃபி ஒர்க் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து இதை ஈஸியாக வந்து லைக் ஒரு செக்ஷுவலைஸ்டாக காமிக்க முடியும். ஏன்னா தட்ஸ் தின் லைன் அப்படின்னு தான் சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் எடுத்துகிட்டு போன விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தோட அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் வந்து எஸ்பெஷலி வந்து கான்வென்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கனெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து அங்கே இருக்கிற அந்த விமன் ஆர் லைக் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான ரூல்ஸாக இருக்கட்டும், ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து எஸ்பெஷலி எனக்கு முடித்த விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ஏன்னா அந்த த ஹோல் பர்பஸ் ஆஃப் த ஃபிலிம் அந்த மிரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடந்து வரா, அண்ட் அதில் இருக்கிற அந்த ரைட் அண்ட் ராங், அவங்க அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ரைட் அண்ட் ராங், அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயந்தான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதை புரிஞ்சுக்கிறா கடைசியில் அப்படிங்கிற போது வந்து அதை எண்ட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. So I think it's one of the best films of this year, with strong portrayal of characters and also acting அப்படின்னு சொல்லணும். எல்லாமே வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து ஏலியனேட்டடாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து மேபி இதை பற்றி வந்து பெருசாக வந்து நம்ம வெளியே பேசினது கிடையாது. ஆர் லைக் அப்படியே பேசியிருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஷாலோவாக கடந்து போயிருப்பாங்க, ஆர் அதை வந்து வேறு விதமாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதை வந்து இந்த படம் வந்து அது எல்லாத்தையுமே ரைட் ஆக்கி இது எதுவுமே வந்து டேபு கிடையாது, இது எல்லாமே வந்து நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் இந்த படம் போகும். ஸோ இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற படம் வந்து ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. எனக்கு இந்த லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப பர்சனலி பிடிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து டிம் மிட்லன்ஸ். அண்ட் இந்த படம் வந்து கிளாரி கீகன் அவங்களோட நாவலில் இருந்து பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ கிலியன் மர்ஃபி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ கிலியன் மர்ஃபியோட கேரக்டர் பில், அவர் வந்து 1985 ஒரு கோல் மர்ச்சன்ட்டாக இருப்பார். ஸோ இது வந்து ஒரு ஐரிஷ் டவுனில் நடக்குது. அந்த டவுன் வந்து இட்ஸ் கண்ட்ரோல்டு பை அ கான்வென்ட், சர்ச்சோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்து லைக் அவர் தான் இந்த கான்வென்ட்டுக்குமே வந்து கோல் சப்ளை பண்ணுறாரு. ஸோ அப்படி சப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த குடவுனில் வந்து இருக்கிறத பார்க்குறாரு.
ஸோ அந்த பொண்ணு வந்து லைக் அவங்க வந்து சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணுங்களை வந்து இவங்க வந்து வேணும்னா வந்து இது பண்ணிக்கலாம், லைக் கூப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு லைக் தத்தெடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து இவர் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு, கான்வென்ட்டுக்கு எதிராக வந்து இவர் போக போகிறாரா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் போகுது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா அப்படிங்கிற போது இது வந்து நிஜமாவே நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மேகடலின் லாண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அயர்லாண்டில் வந்து அந்த காலத்தில் வந்து ஆர்ஃபன்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் அவங்களெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து லைக் பேசிக்லி வந்து லாண்ட்ரி பண்ண வைப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1993 வந்து கிட்டத்தட்ட வந்து 150+ வந்து அன்மார்க்டு கிரேவ்ஸை வந்து இந்த லாண்ட்ரி சுற்றி வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதை சுற்றி நடந்திருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கலி வந்து நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபண்டு கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேட்டராக நம்ம வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து படித்தா தெரியுது. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, இந்த இந்த கிலியன் மர்ஃபி அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு 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 ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவரும் வந்து ஒரு ஆர்ஃபனாக இருந்திருப்பார். பட் சம்ஹவ் யாரோ ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணனால தான் வந்து அவன் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கான் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து அவனுக்கு இருக்கும். ஸோ இந்த பொண்ணை வந்து அந்த ஷெட்டில் பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வந்து அவள் வந்து 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். ஸோ அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவரோட இன்டென்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த படம் கொண்டு போன விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 30 minutes ஓடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பர்ன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கான்வென்ட் எப்படி நடக்குது, அந்த கான்வென்ட்டில் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நன்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த 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 பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுங்க என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கலைனாலும் இந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அது வந்து லைக் இட் ஹேட் அ மேசிவ் இம்பேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரே வந்து ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன் ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கும்போது இந்த கேரக்டர் வழியாக இவங்களோட இதெல்லாம் காமிக்கிறது வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து இந்த கிலியன் மர்ஃபியோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சட்டிலாக நடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 30 minutes அந்த மாதிரி ஓடுது. அண்ட் சர்ப்ரைசிங்லி this film also it ends with an open ending. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எண்டிங்கில் வர அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும், அந்த எண்டிங் அவங்க கொண்டு போன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதை எண்டிங்கில் வந்து இந்த அவங்க வீட்டில் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, இவர் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்க போகிறாரு, அந்த பொண்ணு என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்க போகுது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராமாக்குள்ளே போகும். அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து லைக் சம் ஃபீல் டிஸ்கனெக்டட் பிகாஸ் இது ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்ட், அதுவும் வந்து ஐரிஷில் நடந்தனால இதுக்கு முன்னாடியே வந்து இதோட ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா படம் பார்த்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கனெக்ட் ஆகும் படம். ஏன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அந்த மேக்டனலின் லாண்ட்ரிஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. நமக்கு அது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இட் இஸ் நாட் ஆர் கண்ட்ரிஸ், நம்ம கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி பேஸ்டு இல்லாதனால ஸோ இட் மே ஃபீல் ஏலியனேட்டட் ஃபார் சம். பட் மற்றபடி வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ட்ராமா அப்படின்னு சொல்லணும். அண்ட் அந்த ஓப்பன் எண்டாக முடித்தது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த படம் வந்து கேரி ஆன். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்த ஃபிலிம்.
நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அகெயின் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து கோலட் செரா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆரன் எக்ரன், டேனியல்ஸ், ஜேசன் இவங்கெல்லாம் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆரன் ஏக்ரன் அந்த கேரக்டர் வந்து டிஎஸ்ஏ ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நிறையா லைக் மறுபடியும் வந்து போலீஸில் சேர்றதுக்காக நிறையா அந்த மாதிரியான பேக் ஸ்டோரியெல்லாம் வருது. ஸோ அப்போ இவர் வந்து லைக் அவரோட எஃபிஷியன்சியை காமிக்கிறதுக்காக இந்த ஏர்போர்ட்டில் வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து இவரை போடுறாங்க. இவரே வந்து கேட்டு வாங்குறாரு. ஸோ அது பார்க்கும்போது அது அந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு லைக் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த ஆஃபீஸரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவில் நடக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படமும். ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இவர் தப்பிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதை. ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நல்லாவே வந்து லைக் நிறையா ட்விஸ்ட்ஸ், எதிர்பாராத ட்விஸ்ட்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு இந்த படத்தில். அது வந்து லைக் நம்ம கெஸ் பண்ணியிருக்க ஒரு சில ட்விஸ்ட் கெஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ட்விஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இவங்க அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. அந்த க்ரௌட்லேருந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற வரைக்குமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ண விதமும் ரொம்ப டீட்டெயில்டாகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமாக வந்து ஆரனோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அந்த வில்லனா நடிச்ச அவரும் வந்து நல்ல லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து சிலருக்கு வந்து யூஸ்வலாக தெரியலாம். ஏன்னா லைக் இது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான மெயினான ரீசன் வந்து இதே மாதிரியான ஃபார்மேட்ஸில் வந்து நம்ம நிறையா படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் இது என்னென்னா லைக் த பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான் வழிய. பட் இதே மாதிரியான த்ரில்லர்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட்டில் எஸ்பெஷலி வந்து நிறையா பார்த்துருக்கோம். முக்கியமாக அந்த பாம் வந்து லைக் ஒரு நர்வ் லைக் என்ன சொல்கிறது, நர்வ்ஸை மட்டுமே அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு பாம் மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் பாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணுற சீன்ஸு அதெல்லாமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிறைய இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் இட்ஸ் அ குட் வாட்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வந்து ஜூரர் நம்பர் 2. ஸோ இந்த படம் வந்து ஒரு லீகல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. 94 இயர்ஸில் வந்து இன்னும் வந்து ஒருத்தர் வந்து டெடிக்கேட்டடாக வந்து சினிமாவுக்கு வந்து அவரோட லைஃப் வந்து அர்ப்பணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ நல்லா எடுத்திருந்தார் ஆக்சுவலி இந்த படத்தை. இந்த படம் வந்து ஜானத்தன் ஏப்ரஹாம்ஸ் வந்து ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ நிக்கலஸ் ஹவுல்ட், ஜே சிம்சன், டோனி, கிறிஸ் அண்ட் ஜோயி வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிருக்காங்க. நிக்கலஸ் ஹவுல்ட் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ நிக்கலஸ் ஹோல்ட்ங்கிற அந்த கேரக்டர் வந்து அவருக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. அவர் வந்து ஜூரராக இருக்கார். ஸோ ஃபஸ்ட் ஸோ அங்கே வந்து லீகல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா லைக் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா ஸோ லைக் ஒரு 12 ஜூரர்ஸை வந்து கோர்ட்டே வந்து சூஸ் பண்ணும். ஸோ அந்த 12 ஜூரர்ஸ்க்கும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் அந்த ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இவங்க முன்னாடி தான் வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் வந்து லாயர்ஸ் வந்து வாதாடுவாங்க. அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குற்றவாளியாக இருக்கிறவர் வந்து அவர் வந்து நிஜமாவே அந்த க்ரைம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த 12 பேர் தான் வந்து ஓட்டு மூலயமா வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற வந்து லீகல் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமுக்குள்ளேயே நிறையா ஃப்ளாஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஊருக்கு அந்த அந்த லீகல் சிஸ்டமுக்கான ஒரு இது. ஸோ இந்த படமும் வந்து அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்லி நல்ல டீட்டெயில்டாகவே இன்னும் பேசுகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நிக்லஸ் ஹால்ட் அந்த கேரக்டர் வந்து லைக் அவரும் வந்து ஒரு ஜூரராக இருக்கார். ஸோ அவர் ஜூரராக இருக்கும் போது ஒரு கேஸ் வருது. ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு கப்பலுக்குள்ளே வந்து ஃபைட் நடக்குது. அந்த சண்டேல வந்து இவர் அந்த இந்த அந்த அந்த ஆள் வந்து அவர் அந்த பொண்ணை வந்து கொன்னுட்டு லைக் வந்து அந்த குவாரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது நடக்குது. ஸோ அதில் வந்து தள்ளி விட்டுட்டாங்க, அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேஸு. ஸோ இவர் அந்த கேஸில் உட்காரும் போது தான் அவருக்கு தெரியுது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஃபைட் அந்த சண்டை நடந்து ஒரு வருஷம் ஆகுது. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர் அதே பாரில் இருந்திருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இவர் வந்து அப்போ வந்து பயங்கர மழை இருந்திருக்கு. இவர் அந்த வழியாக போகும்போது ஒருத்தரை இடித்தாங்க அப்படின்னு தெரியுது. பட் வந்து இவர் வந்து மானதான் இடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து கடந்து போயிடுறாரு. ஸோ இவருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்துடுது. ஸோ இவர் வந்து லைக் இப்போ இவர் தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஆனால் இவர் வந்து சரண்டர் அடைகிறாரா இல்லை வந்து என்ன மாதிரியான லைக் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த படமே வந்து இந்த டைட்டில் ஜூரர் 2க்கு கீழே வந்து லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட், கில்ட் சீஸ் எவ்ரிதிங். ஸோ இந்த படத்தோட ப்ரிமைஸே இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த படம் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். லைக் காசு இருக்கிறவன் வந்து ஜஸ்டிஸை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறது இருக்கட்டும், காசு இல்லாதவன் வந்து ஜஸ்டிஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த ஒரு கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ஜஸ்டிஸ்னாலையும் வந்து லைக் அதை வந்து பார்க்கவும் முடியாது, இல்லை அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க முடியாது. அது வந்து நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் வரும்போது ஒரு ஹியூமன் வந்து என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறான், என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் ஃபிலிமே. ஸோ இந்த படம் வந்து எனக்கு இந்த எஸ்பெஷலி வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாயராக நடித்தவங்களிருந்து அந்த ஜூரர்ஸாக நடித்தவங்க வரைக்கும் எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருந்தாங்க படம். அந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் எனக்கு வந்து 12 Angry Men வந்து நிறைய இடத்துல ஞாபகம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் கோர்ட் ரூம் ட்ராமா, அது எஸ்பெஷலி வந்து ஹாலிவுட்டில் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமானாவே அந்த படத்தை வந்து லைக் அந்த படத்தை தொடாமல் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இந்த படத்தில் அந்த 12 Angry Men ஓட சாயல் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. அதுக்கான ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க அந்த ஜூரர்ஸ் உட்காந்து பேசும்போதா இருக்கட்டும், இல்லை அந்த கதை ஸ்டார்ட் பண்ணும்போதே லைக் அந்த ஜூரர்ஸ் உட்காந்து பேசும்போதே வந்து ஒருத்தர் அந்த லைக் 12 Angry Menலேயும் வந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்துலையும் அந்த ஒருத்தர் மட்டும்தான் வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுலேருந்து தான் படம் வந்து இன்னும் அப்படி டீட்டெயில்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஹேண்டில் பண்ண விதமே வந்து தேர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் லா, கில்ட் அண்ட் மொராலிட்டி. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த படமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து சிலருக்கு வந்து ஸ்லோ பேஸ்டாக இருக்கலாம், சிலருக்கு வந்து இந்த படம் வந்து அந்த அந்த ஜுடிஷியல் சிஸ்டமோட லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியல அப்படின்னா மேபி கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் இந்த படத்தில் அதுவுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது வந்து நமக்கு ஏலியனேட்டடாகவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே வந்து அந்த படம் அவங்களோட சிஸ்டம் வந்து சொல்லும் போது நமக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிருது. ரொம்பவே நல்லா எனக்கு பர்சனலி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படம் போக வந்து நாஸ்ஃபெரட்டு அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப பழைய படம், லைக்
1912 or 1922 அந்த அந்த காலகட்டத்தில் எடுத்த படம். இட்ஸ் அ சைலண்ட் ஃபிலிம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைக் அந்த காலத்திலே வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஷேடோ சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருந்தாங்க. ஸோ நாஸ்ஃபெரட்டு வந்து பார்த்ததுக்கான ரீசன் வந்து இப்போ வந்து அந்த படத்தை வந்து ராபர்ட் எக்கர் வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு பேசிக்லி ராபர்ட் எக்கர்ஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் லைட் ஹவுஸ் அந்த மாதிரியான படங்கள் எடுத்திருந்திருக்காரு. அவரோட படத்தில் நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த பழைய படம் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கான பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால பார்த்தது. அண்ட் வெனம் லாஸ்ட் டான்ஸ் பார்த்தேன். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மேபி வந்து அந்த ட்ரிலாஜியே வந்து லைக் என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து ரொம்பவே வந்து டைல்யூட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து அந்த அந்த மெயின் கேரக்டருக்கும் அந்த வெனமுக்குமே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அந்த அளவுக்கு அதை எக்ஸ்ப்ளோரும் பண்ணல, அது இன்னுமே வந்து டைல்யூட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் கிளாடியேட்டர் 2 வந்திருக்கு, அதை பார்க்கணும். அண்ட் லெட்ஸ் சி லைக் அடுத்த வருஷம் வந்து என்னென்ன படங்கள் வருது. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, புது ஃபிலிம்ஸ் வரப்போகுது. pretty much excited அப்படின்னு தான் சொல்லணும். Let's see what all the film industries have for us. ஸோ ஸோ உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த உங்களுக்கு பிடிச்ச படங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் அடுத்த வருஷம் வந்து எந்தெந்த படங்களை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான லைக் சீரீஸ் அண்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டிஆர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.